டெயின்ட்ரி மலைக்காட்டை பற்றி பேசும்போது ஒரு சாதாரண காட்டை பேசுவதாக ஆகாது. பூமியில் இன்னும் உயிருடன் இருக்கும் மிக பழமையான மலைக்காடுகளில் ஒன்றுதான் டெயின்ட்ரி. ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மலைக்காடு சுமார் 18 கோடி ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்றை கொண்டதாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அதாவது டைனோசர்கள் பூமியில் வாழ்ந்த காலத்திலேயே இந்த காடு உருவாகத் தொடங்கியிருக்கலாம். உலகில் இன்று காணப்படும் பல தாவரங்களின் முன்னோடி இனங்கள், அரிய பூச்சிகள், பழமையான மர வகைகள் மற்றும் தனித்துவமான உயிரினங்கள் இன்னும் இங்கு வாழ்கிறார்கள். அதனால் டெயின்ட்ரி மலைக்காடு ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, பூமியின் பரிணாம வளர்ச்சியை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு உயிருள்ள இயற்கை அருங்காட்சியகம். இந்த மலைக்காடு ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. இதன் பரப்பளவு சுமார் 1200 சதுர கிலோமீட்டர். உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பான கிரேட் பேரியர் ரீஃபும் இந்த பழமையான மலைக்காடும் ஒன்றுக்கொன்று மிக அருகில் அமைந்திருப்பது உலகிலேயே அரிதான இயற்கை அமைப்பு. ஒரு பக்கத்தில் பசுமையான மலைக்காடு, மறுபக்கத்தில் நீல நிற கடல். இந்த இரு உயிரியல் உலகங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஆறுகள் மலைகளிலிருந்து பாய்ந்து கடலை அடைகின்றன. பறவைகள், பூச்சிகள் மற்றும் பல உயிரினங்கள் இந்த இரண்டு உலகுகளுக்கு இடையே இயற்கையான தொடர்பையும் உருவாக்குகின்றன. டெயின்ட்ரி மலைக்காட்டின் காலநிலை ஆண்டு முழுவதுமே ஈரப்பதம் நிறைந்ததாக இருக்கும். ஆண்டுக்கு 2000 முதல் 7000 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் பகுதிகளும் இங்கு இருக்கின்றன. அதைப்போல கோடை காலத்தில் அதிக வெப்பமும் அதிக ஈரப்பதமும் நிலவும். இதுவே ஆயிரக்கணக்கான தாவர இனங்கள் தொடர்ந்து வளர உதவு செய்கின்றன. ஒரு நாளில் பல முறை மழை பெய்வது இங்கு சாதாரண நிகழ்வு. மழை, வெப்பம் மற்றும் ஈரப்பதம் இணைந்து இந்த காட்டை எப்போதும் பசுமையாகவே வைத்திருக்கின்றன. இந்த காட்டில் உலகின் மிக அரிய தாவர இனங்கள் பல காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவில் உள்ள தாவர இனங்களில் கணிசமான பகுதி இந்த ஒரு மலைக்காட்டிலேயே இருக்கின்றது. சில மரங்கள் 40 முதல் 50 மீட்டர் உயரம் வரை வளர்கின்றன. அவற்றின் கிளைகள் சூரிய ஒளியை மறைக்கும் அளவுக்கு பறந்து விரிந்திருக்கும். கீழே சிறிய தாவரங்கள், கொடிகள், பாசிகள், பெரணிகள் மற்றும் பூஞ்சைகள் அடர்த்தியாக வளர்ந்து பல அடுக்குகளை கொண்ட உயிரியல் உலகத்தையும் உருவாக்குகின்றன. டெயின்ட்ரி மலைக்காட்டின் மிகப்பெரிய சிறப்பே அதன் உயிரினங்கள்தான். ஆயிரக்கணக்கான பூச்சி இனங்கள், நூற்றுக்கணக்கான பறவை இனங்கள், ஊர்வன, இருவாழ்விகள் மற்றும் பாலூட்டிகள் இங்கு வாழ்கிறார்கள். உலகின் பல பகுதிகளில் அழிந்து போன உயிரினங்களின் உறவினர்கள் இன்னும் இந்த காட்டில் வாழ்கிறார்கள். அதனால் இந்த காடு விஞ்ஞானிகளுக்கு ஒரு திறந்த ஆய்வுக்கூடமாகவும் திகழ்கிறது. இந்த காட்டின் மிகவும் புகழ்பெற்ற பறவை கேசோவரி. பறக்க முடியாத இந்த பெரிய பறவை சுமார் 2 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. அதன் தலையின் மேல் கடினமான கொம்பு போன்ற அமைப்பும் இருக்கும். மிகவும் வலிமையான கால்களும் கூர்மையான நகங்களும் கொண்ட இந்த பறவை தன்னை தாக்க வந்தால் மனிதருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் இயற்கையாக அது மனிதர்களை தாக்காது. பழங்களை உண்டு வாழும் இந்த பறவை விதைகளை பல கிலோமீட்டர் தூரம் பரப்புவதன் மூலம் காட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கும் வகிக்கிறது. அதை போல டெயின்ட்ரியில் வாழும் உயிரினங்களில் மரத்தவளைகள், மரத்தில் வாழும் கங்காருகள், அரிய வௌவால்கள், வண்ணத்து பூச்சிகள், பள்ளிகள் மற்றும் பல வகையான பாம்புகளும் அடங்குகின்றன. சில உயிரினங்கள் இந்த காட்டில் மட்டுமே வாழ்கிறார்கள். உலகின் வேறு எந்த பகுதியிலும் அவற்றை காண முடியாது. இது போன்ற உயிரினங்கள் இடவசதி சார்ந்த இனங்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அவற்றின் வாழ்விடம் அழிந்தால் அந்த இனங்களும் முற்றிலும் அழிந்துவிடும். டெயின்ட்ரி மலைக்காட்டில் ஓடும் ஆறுகளும் கூட மிக முக்கியமானவை. மலைப்பகுதிகளில் பெய்யும் மழை பல சிற்றாறுகளாக மாறி இறுதியில் டெயின்ட்ரி ஆற்றில் கலக்கிறது. இந்த ஆறு கடலை அடையும் வரை பல்வேறு உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் இருக்கிறது. சில பகுதிகளில் உப்பு நீர் முதலைகளும் வாழ்கிறார்கள். எனவே இந்த காட்டின் சில ஆற்றங்கரைகள் மிகவும் கவனமாக அணுகப்பட வேண்டிய இடங்களாகவும் கருதப்படுகிறது. இந்த மலைக்காட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பழங்குடியினர் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக குகு எலான்சி மக்கள் இந்த காட்டை தங்கள் பாரம்பரிய நிலமாகவும் கருதுகிறார்கள். எந்த மரம் மருந்தாக பயன்படும், எந்த பழம் உணவாக உண்ணலாம், எந்த பகுதிகளை தவிர்க்க வேண்டும் என்பதனை அவர்கள் தலைமுறைகளாக கற்றுக்கொண்டு பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். இன்று இந்த பழங்குடியினரின் அறிவும் இயற்கை பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
ஜெயின் ட்ரீ மலைக்காடு உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இது ஒரு அழகான காடு என்பதற்காக மட்டுமல்ல, பூமியின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமான இடம் என்பதற்காகவும். பல பழமையான தாவர குடும்பங்கள் இன்னும் இங்கு உயிருடன் இருப்பதால் தாவரங்கள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றன என்பதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த காட்டிற்கு வருகிறார்கள். மரங்களின் உச்சியில் அமைக்கப்பட்ட நடைபாதைகள், இயற்கை சுற்றுலா, ஆற்றுப்படகு பயணங்கள், பறவைகளை பார்வையிடுதல், இரவு நேர காட்டுக்குள் ட்ரெக்கிங் செல்வது போன்ற விஷயங்கள் இங்கே மிகவும் பிரபலமானவை. இருந்தாலும் சுற்றுலா என்பது இயற்கையை பாதிக்காமல் இருக்க கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. இன்று ஜெயின் ட்ரீ மலைக்காடு பல சவால்களை எதிர்கொள்கிறது. காலநிலை மாற்றம், அதிக வெப்பநிலை, நீண்ட வறட்சி காலங்கள், வெளிநாட்டு தாவர இனங்களின் பரவல் மற்றும் மனித நடவடிக்கைகள் இந்த காட்டின் இயற்கை சமநிலையை பாதிக்கிறது. இருந்தாலும் ஆஸ்திரேலியா அரசு, விஞ்ஞானிகள், உள்ளூர் சமூகங்கள் மற்றும் பழங்குடியினர் இணைந்து இந்த காட்டை பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். அதைப்போல ஜெயின் ட்ரீ மலைக்காடு கார்பன் சேமிப்பகமாகவும் செயல்படுகிறது. ஆயிரக்கணக்கான பெரிய மரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி தங்களுக்குள் சேமிக்கிறார்கள். இதனால் உலக வெப்பமயமாதலை குறைப்பதில் இந்த காடு மிக முக்கிய பங்கும் வகிக்கிறது. அதே நேரத்தில் மழை உருவாகவும், நிலத்தடி நீர் நிரம்பவும், பல உயிரினங்கள் வாழவும் இது உதவுகிறது. விஞ்ஞானிகள் இன்னும் ஜெயின் ட்ரீ மலைக்காட்டில் புதிய உயிரினங்களை கண்டுபிடித்து வருகிறார்கள். புதிய பூச்சிகள், பூஞ்சைகள், நுண்ணுயிர்கள், சிறிய தாவரங்கள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் இந்த காடு இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படாத இயற்கை உலகங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு புதிய ஆய்வும் பூமியின் உயிரியல் வரலாற்றை பற்றிய புதிய தகவல்களை வழங்குகின்றன. ஜெயின் ட்ரீ மலைக்காடு நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. இயற்கையின் சில பகுதிகள் மனிதர்களை விட மிகவும் பழமையானவை. மனித நாகரிகம் உருவாகுவதற்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த காடு இருந்திருக்கிறது. டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தையும், பனி யுகங்களையும், கண்டங்களின் மாற்றங்களையும் கடந்து இன்று வரை உயிருடன் தொடர்கிறது. அதனால் இது ஒரு சாதாரண காடு அல்ல, காலத்தை வென்ற உயிரியல் உலகம். ஆக ஜெயின் ட்ரீ மலைக்காடு என்பது ஆஸ்திரேலியாவின் ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது பூமியின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை இணைக்கும் இயற்கையின் அற்புதமான பாலமாகும். இந்த காட்டின் ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு பறவையும், ஒவ்வொரு ஆறும் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தொடரும் உயிரின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஜெயின் ட்ரீயை பாதுகாப்பது என்பது ஒரு காட்டை பாதுகாப்பது மட்டுமல்ல, பூமியின் மிக பழமையான உயிரியல் மரபுகளில் ஒன்றை பாதுகாப்பதாகும்.